கேப்டனான சுப்மன் கில் அவரை பார்த்து, அட முட்டாளே, இந்த மேட்ச்ல நீ 200 ரன் அடிச்சா கூட ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர். கில் இந்த மேட்ச்ல இப்போ அவர் நாட் அவுட் ஆகாம அபாரமாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே அவர் செஞ்சிருக்க மிகப்பெரிய தவறு, நிச்சயமா இந்த ஆட்டத்தில் இந்தியா எவ்வளவுதான் நல்லா பேட்டிங் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னமோ ரொம்பவே குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் கில் அவரை நேரடியாக நேற்று நம்ம இந்திய அணி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பவே சச்சின் டெண்டுல்கர் அவர் விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது நம்ம இந்திய அணி தான். ஏன்னா கில் அவர் திரும்பவும் அவர் ஒரு முறை பென் ஸ்டோக்ஸ் அவர்கிட்ட டாஸ் தோத்துட்டாரு. டாஸ் தோத்த கில் உடனே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பந்து வீசணும் அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் டாஸ் தோத்துறதுனால இப்போ நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம், ஆனால் எங்களுடைய முடிவு கூட ஃபர்ஸ்ட் நாங்கள் பந்து வீசணும் அப்படின்னு தான் நினச்சோம் அப்படின்னு கில் அவர் பேசிட்டு அதுக்கப்புறமா பேட்டிங்க்கு வந்தாங்க நம்ம இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் விக்கெட் தடுமாற்றம் இருந்தாலும் கில் அவருடைய அபாரமான அந்த செஞ்சுரி 110 ரன் கண்டிப்பாக நம்ம இந்தியாவை சரிவில் இருந்து மீட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கில் அவர் கொண்டு போகிறாரு. கண்டிப்பாக அது வரைக்கும் அவரை பாராட்டி தான் ஆகணும். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பேட்டிங்கை தற்போது விமர்சனம் பண்ணலை. அவருடைய கேப்டன்சி பிளேயிங் 11 தேர்வு செஞ்சதில் தான் சச்சின் டெண்டுல்கர் கில் அவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் விளையாடலை. ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஆட்டம் அவர் விளையாடுறதுக்காக தேவைப்படுறாரு. அதனால் இப்போவே அவருக்கு ஓய்வு தரப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இந்தியாவின் போலிங் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், அதே போல் ரவீந்திர ஜடேஜா, தேவைப்பட்ட பார்ட் டைம் போலராக நிதிஷ்குமார் ரெட்டி அவரை கூட பந்து வீச வச்சுக்கலாம். அதே போல் வேகப்பந்து வீச்சாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் அவர் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா முகமது சிராஜ். ஸோ இந்த 6 போலர்கள் தான், அதாவது 3 மெயின் போலர்கள் பேஸ் போலர்கள், அதுக்கப்புறமா 3 ஆல்ரவுண்டர்கள் போலர்கள், அதில் 2 பேர் ஸ்பின் போலர்கள். ஸோ இந்த 6 போலர்களை நம்பி தான் நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்சில் தற்போது இங்கிலாந்து அணியை வீழ்த்த களம் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் சச்சின் அவர் காட்டமாகவும் கோபமாகவும் கில் அவர் மேலே கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஆட்டத்தில் நீங்கள் என்னதான் சிறப்பாக நல்லா சூப்பராக பேட்டிங் பண்ணால் கூட எதிரணியின் 20 விக்கெட், அதாவது முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட், அதுக்கப்புறமா இரண்டாவது இன்னிங்ஸில் 10 விக்கெட், அந்த 10 விக்கெட்டையுமே நீங்கள் வீழ்த்தினா மட்டும்தான் அந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். ஸோ விக்கெட்டை வீழ்த்தணும்னா அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி இருக்கிற போலர்களை கண்டிப்பாக பிளேயிங் 11 தேர்வு செஞ்சே ஆகணும். ஸோ அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி போலராக இருந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் அணியில் விளையாடலை. அப்படி இல்லைன்னா ஸ்பின் போலரான குல்தீப் யாதவ் அவரையாவது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் கில் அவரை சேர்த்துருக்கணும். ஆனால் கில் அவர் குல்தீப் யாதவையும் சேர்க்கல, பும்ரா அவருக்கும் ஓய்வு கொடுத்துட்டாரு. ஸோ அப்படின்னா யாரை வச்சுக்கிட்டு இந்த மேட்சை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கனவு கற்பனை கோட்டையை தற்போது கில் கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 3 பார்ட் டைம் போலர்கள், ஆல்ரவுண்டர்கள், 3 பேஸ் போலர்கள், இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும்? கடந்த ஆட்டத்தில் கூட இவங்க எல்லாருமே நல்லா பந்து வீசினா கூட இங்கிலாந்து அணி பக்கம் விக்கெட்டை எடுக்க முடியல. அப்படி இருக்கப்ப இந்த ஆட்டத்தில் மட்டும் அதே மாதிரியான ஒரு பிளானோட போனால் எப்படி இங்கிலாந்து அணிக்கிட்ட ஜெயிக்க முடியும்? குல்தீப் யாதவை கண்டிப்பாக அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். அவரை கொண்டு வராமல் போனது இந்த மேட்ச்சில் தற்போது செஞ்சுரி கிடையாது. டபுள் செஞ்சுரியை அடித்தா கூட ஒன்று மேட்ச் ட்ரா ஆகலாம், இல்லை இந்தியா தோற்று தான் போக முடியும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு குல்தீப் அவரை அணிக்குள்ளே கொண்டு வராதது கில் செஞ்ச ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சச்சின் விமர்சனம் செஞ்சு இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்கிறது கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சச்சின் அவர் சொல்லியிருக்க கருத்து கரெக்டாக? இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.